நான் டைரெக்டாக விஷயத்துக்கே வரேன். இவ்வளோ வருஷம் நான் பொண்ணுங்க வேணான்னு இருந்ததுக்கு எனக்கு இதுக்கு முன்னாடி லவ் அஃபேர் இருந்துச்சுன்னோ பிரேக்கப் ஆயிடுச்சுனோ அப்படின்னு சில்லி ரீசன்ஸ்லாம் சொல்ல விரும்பல. பீயிங் அன் எஜுகேட்டட் உனக்கு கூட தெரியும், இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் நமக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறதும் அந்த ஜாப்ல ஹையர் பொசிஷன் ரீச் ஆகுறதும் தான் இம்பார்ட்டன்ட். 2 இயர்ஸாக ப்ரொமோஷனுக்காக டே அண்ட் நைட் உழைச்சேன். இவ்வளவும் பண்ணிட்டு மேரேஜ் செஞ்சு நான் அச்சீவ் பண்ணாமல் போனா அது ப்ராப்ளம். அதனால தான் இப்போவே அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். ஸோ நீ உன் பேரண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி பேசுனீன்னா. ஓகே ஓகே. ஸோ இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு என் பேரண்ட்ஸ் கிட்ட நானே சொல்லிட்டா உங்கள் பேரில் எந்த தப்பும் இருக்காதுல்ல? எனிவேஸ், ஆல் தி பெஸ்ட் உங்கள் ப்ரமோஷனுக்காக. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சதும் மறக்காமல் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். ஷூர். என்ன பொசுக்குன்னு எடுத்து குடிச்சிட்டாரு? மொத்தத்தையும் காலி பண்ணிட்டாரு. ஏதோ மனசு சரியில்லாதனால இப்ப குடிக்கணும்னு தோணுது எனக்கு. பரவாயில்ல, விடுங்க சார். கங்க்ராட்ஸா? எதுக்கு? உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, அதனால கால் பண்ணிருக்கீங்க. எதுக்கு? அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்க? நீங்க ரொம்ப டிட்டர்மைன்ல, அதான் அப்படி சொன்னேன். அது அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் என் மேல வைக்காதம்மா. கல்யாண பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லி எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சா உண்டிலன்னு பண்ணிடுவாருமா. உன் சிச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கால் பண்ணேன். எங்க அம்மா நீ யாரையாவது லவ் பண்ணா என்கிட்ட சொல்லுன்னு சொன்னாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? சரி, லவ் பண்ணா சொல்றேன்னு சொன்னேன். சரி, குட் நைட். ஓகே, குட் நைட். சார், குலதெய்வத்தை எப்படி கும்பிடணுங்கிறதுக்காக பெரியவங்களாம் சில ரூல்ஸ் சொல்லி வச்சுருக்காங்க சார். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சார். என்ன ரூல்? தனியாக குடிக்கும்போது எப்படி வேணால் குடிச்சிக்கலாம், ஆனால் கம்பெனிக்கு ஒருத்தர் இருக்கும்போது குடிக்கிறியான்னு கேட்கணும். வாட் இஸ் திஸ் சார்? நான் குடிக்கலான்னு ஒரு குவார்ட்ரு வாங்கி வச்சேன். நீங்கள் வந்தீங்க, ஒரு சிகரெட்டுன்னு சொன்னீங்க, மொத்த பாட்டிலையும் காலி பண்ணிட்டீங்க. உண்மையை சொல்லணும்னா குடித்ததே இல்லை. ஒரு வாட்டி கூட நான் குடிக்கணும்னு ஆசைப்பட்டதே இல்லை. நம்ம மனசு உடஞ்சிருந்துச்சுன்னா குடிக்கணும்னு நினைக்காம இருந்தாலும் குடிக்காமல் இருக்க முடியாது. அதனால தான் பாட்டில் மொத்தத்தையும் குடிச்சிட்டேன். அப்போ நீங்கள் தானே பாட்டில் இட்டு வந்திருக்கணும். சரி, அப்போ நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஓகே, பாய். பாய். பாய்.
வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? எப்படியாவது ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணும், நான் டீம் லீடர் ஆகணும். 2 வருஷமா நான் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். டேய் விஜய், நான் அப்புறம் கூப்பிடுறேன்டா. How was the day today? Cool. What next? It's my turn today. வினீத், ரம்யா இல்லை என் டிகிரி கிளாஸ்மேட். மார்னிங் கால் பண்ணியிருந்தா. அவள் வேலை பார்க்குற கம்பெனியில் வேக்கன்சி இருக்கான். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்க சொன்னான். நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன். நான் ஜாயின் பண்ணிக்கிட்டுமா? ஓ, அதுக்காகத்தானா இட்ஸ் மை டர்ன் டுடேன்னு சொன்னது? ஆஸ் யுவர் விஷ் மேக்னா. ஏன்னா உனக்கும் எனக்கும் ஆப்போசிட் டைமிங்ஸில் போயிடக்கூடாது. ஏன்னா இது சம் மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் இல்லையா? யூ வாண்ட் மெமரிஸா? ஷியோர், டேக் ஒன் மோர். என்னப்பா இவரு ஐத்திய மாதிரி அவருக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்ச ஐயோ என் கதை அவ்வளோதான். என்ன நடக்க போதோ? இப்போ எங்க போற? சுஷி. ஓ, அதுக்கா? இதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா? சரக்கு அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவாருன்னு பார்த்தா இங்கேயே படுத்துட்டார. ஒருவேளை வீட்டில் இவருக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ? இவரே இங்கே இப்படி இருக்கார, அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்களோ? சரிம்மா, நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க, நானும் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வரேன்.